ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு எது ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னா டென்சஸ் தாங்க. இந்த வீடியோவில் டென்சஸ் அப்படிங்கிற கான்செப்டை நான் ரொம்ப ஈஸியாக சூப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் இந்த கான்செப்டை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டென்சஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. டென்சஸ் அப்படின்னா தமிழில் காலங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த டென்சஸை இங்கிலீஷில் 12 டென்சஸாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவதுங்க, நம்ம ஒரு செயலை எந்த காலத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் இந்த 12 டென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டென்சஸ் அப்படிங்கிற கான்செப்டை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக 3x4 இந்த கான்செப்டில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்களேன், நம்ம 3 டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தேர்ட் பாருங்கள், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ இந்த 3 டென்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நான் பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ இந்த 3 டென்ஸ் எந்தெந்த காலத்தில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம். இப்போ ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதை பற்றி இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. செகண்ட் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா இந்த டென்ஸை வச்சு தான் நம்மளால் பேச முடியும். தேர்ட் பாருங்கள், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா இனிமேல் நடக்க போகின்ற ஒரு செயலை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த டென்ஸ் வச்சு தான் பேசணும். இப்போ இந்த 3 டென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் ஒரே வேர்பை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் வருகிறேன். இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போனா இந்த சென்டென்ஸை நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். இப்போ நான் இந்த 12 டென்சஸையும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு நோட் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை நீங்கள் எழுதிட்டே வரலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அவ்வளோதான். ஆனால் இந்த வேர்ப் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசுவோமோ அதை அப்படியே பேசினா போதும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். நான் வர்றேன் அப்படின்னா ஐ கம், அவ்வளோதான். இதில் ஐ தான் சப்ஜெக்ட், கம் தான் வேர்ப், தட்ஸ் ஆல். செகண்ட் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன? நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன எழுதியிருக்கேன்? நான் வந்தேன். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப், அவ்வளோதான். ஆனால் இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது, பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்ம்னால் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் மேலே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கும் கீழே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கும் பாருங்கள், எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்களேன். நான் வருகிறேன், அந்த வர்ற ஒரு செயல், அந்த வேர்ப் ப்ரெசண்ட்டில் இருக்குது, வருகிறேன். ஆனால் கீழே பாருங்கள், வந்தேன், வர்ற செயல் பாஸ்டில் மாறி இருக்குது பார்த்தீங்களா, வந்தேன். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் கம் அப்படிங்கிறது வர்றது, கேம் அப்படின்னா வந்தேன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெசன்ட் பாஸ்ட் இந்த மாதிரி வேர்ப் மாறும், மறந்துடாதீங்க. எப்படி பேசலாம்? ஐ கேம், நான் வந்தேன். நான் நேற்று வந்தேன் அப்படின்னா ஐ கேம் எஸ்டர்டே. புரிஞ்சா? தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னா அதை பற்றி நாம் பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸ் இருக்குது. நான் வருவேன். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் வில் அப்படிங்கிற வேர்டை பேசணும், அதுக்கப்புறம் வேர்போட V1 ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் நம்ம இங்கே பேசணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம வில் அப்படிங்கிற சின்ன வேர்டை ஆட் பண்ணியிருக்கோன்னு கேட்கலாம். இந்த வில் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் இருந்தால் மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, இதை நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் வருவேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் வில் வேர்ப் பேசுங்க பார்க்கும். ஐ தான் சப்ஜெக்ட், வில் ஆக்சிலரி வேர்பை பேசியாச்சு, அதுக்கப்புறம் வேர்ப் என்ன? வருவேன். வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? கம், அவ்வளோதான். ஐ வில் கம், நான் வருவேன்.
இப்போது இந்த வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? ஐ கம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடும். ஆனால் இந்த வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் உள்ளே வந்த உடனேயும் இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுதா? நான் வருவேன், ஐ வில் கம், தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்காக இந்த 3 டென்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் வைக்க போகிறேன். சைடில் பாருங்கள். நான் போகிறேன், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் போனேன், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் போவேன், இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை வரிசையாக காமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் போகிறேன், ஐ கோ, தட்ஸ் ஆல். செகண்ட் பாருங்கள், நான் போனேன், எப்படி சொல்லலாம்? நல்லா யோசிங்க. ஐ கோ சொல்லக்கூடாது. கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் உங்களுக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயும் பாஸ்ட் ஃபார்ம்லேயும் வேர்ப் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 50 வேர்ப்ஸ் நான் போன வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட், அதாவது இந்த டென்சஸ் கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். தேர்ட் ஒன் பாருங்கள், நான் போவேன், ஐ வில் கோ, ஐ வில் கோ, தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 3 டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து 3 பார்க்க போகிற டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. ஒரு செயலை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த செயலை இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸ் வச்சுருக்காங்க. நான் தமிழில் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் வந்து கொண்டு இருக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்பான், எங்கடா இருக்க, வரையாடான்னு கேட்பான். நான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் வந்துட்டுருக்கேன். நான் வருகிறேன் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் போயிடும். நான் வந்து கொண்டு இருக்கிறேன், ஒரு செயலை கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த டென்ஸில் நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசுகிறீங்க. இங்கே நான் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கேன். இதுவே ஹீ ஷீ இட்டுனா இஸ் வந்துடும். வி யூ தே இருந்துச்சுன்னா ஆர் வந்துடும். புரிஞ்சா? சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் ஆம் அப்படிங்கிற வேர்டை பேசுகிறீங்க. இதுக்கு ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்பை பேசுகிறீங்க. இந்த வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறத இந்த ஐஎன்ஜி தான் நமக்கு காமிச்சு கொடுக்கு. தமிழில் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் வந்து கொண்டு இருக்கிறேன் பேசலாமா? ஃபர்ஸ்ட் நாம் சப்ஜெக்டை பேசலாம். சப்ஜெக்ட்னா நான், ஐ, அதுக்கப்புறம் ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐ வந்துச்சுன்னா ஆம் தான் வரும். ஆம், அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வர்றதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? கம். இதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கம் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது இந்த இ அப்படிங்கிற வேர்ட் நமக்கு வரக்கூடாது. கம்மிங். புரிஞ்சா? சேர்ந்து பேசுங்க. ஐ எம் கம்மிங், நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா எல்லா ஆன்சரையும் கூட நீங்கள் வரிசையாக காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டு வரலாங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்களேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு செயலை கொஞ்ச நேரம், குறிப்பிட்ட நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அந்த செயல் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் ஆரம்பித்து கடந்த காலத்தில் முடிஞ்சிருக்கும். அதை பற்றி நீங்கள் இப்போ பேசும்போது இந்த டென்சஸில் தான் நீங்கள் பேசணும். சரி, ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்து கொண்டு இருந்தேன், நான் நேற்று ஊருக்கு வந்துட்டு இருந்தேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், சிம்பிள் தாங்க. சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் வாஸ் அப்படிங்கிற வேர்டை பேசுகிறீங்க. இந்த வாஸ் அப்படிங்கிறத பாஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசினா போதும். எல்லோரும் பேசலாமா? ஐ வாஸ் கம்மிங், நான் வந்து கொண்டு இருந்தேன். இப்போ 6th ஒன் பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்வீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் இங்கே பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸ் இருக்குது. எனக்கு டே ஆஃப்டர் டுமாரோ ஒரு எக்ஸாம் இருக்குது, நான் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 மணி நேரம் அந்த எக்ஸாமை நான் எழுதி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா?
ஃப்யூச்சரில் ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் ஒரு செயலை செய்வேங்க அப்படின்னு சொல்ல வரும்போது தான் இந்த டென்ஸில் நீங்கள் பேசணும். பேசலாமா? நான் வந்து கொண்டு இருப்பேன். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் வில் பி அப்படிங்கிறத பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசுகிறீங்க. அவ்வளோதான். பேசலாமா? ஐ வில் பி கம்மிங். ஐ வில் பி கம்மிங். நான் வந்து கொண்டு இருப்பேன். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் போய்கொண்டு இருக்கிறேன். நான் போய்கொண்டு இருந்தேன். நான் போய்கொண்டு இருப்பேன். நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நான் உங்கள் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இது எனக்கான டெஸ்ட் இல்லை, உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நான் போய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங். நான் போய்கொண்டு இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் கோயிங். நான் போய்கொண்டு இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி கோயிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் 6 டென்ஸை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாங்க. அடுத்து இருக்கிற 3 டென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டென்ஸ். 7th பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். 8th பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். 9th பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு வரவே வராது. 7th பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ ரீசன்ட் பாஸ்டில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ஒரு செயலை நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அந்த செயலை நீங்கள் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணும்போது இந்த டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். 2 பாயிண்ட்டை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நான் வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயலை பாருங்களேன். வர்ற ஒரு செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் வந்து இருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம ஊருக்கு போயிருப்போம், எப்போ வந்தேன்னு கேட்பாங்க. இப்போ தான் வந்திருக்கேன். இந்த செயல் பாஸ்டில் தான் நடந்திருக்கு, ஆனால் அதை நீங்கள் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி பேசுகிறீங்களா? வந்து இருக்கிறேன் அப்படின்னா அது ப்ரெசண்ட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். புரிஞ்சா? இப்போ இதுவே நீ சென்னைக்கு போயிருக்கியா, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? நான் போயிருக்கிறேன். நல்லா கவனிங்க, முடிஞ்சிருச்சு. போன வருஷம் போயிருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம். அந்த செயல் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த செயலை நீங்கள் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி பேசுகிறீங்களா? நீ அங்கே போயிருக்கியா? நான் அங்கே போய் இருக்கிறேன். ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணுறோம். நான் அங்கே போனேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். நான் அங்கே போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்துடும். இவ்வளோதாங்க. இந்த கான்செப்ட் தான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒன்ஸ் உட்காந்து நல்லா யோசித்து மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நான் வந்தேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் வந்து இருக்கிறேன், அந்த இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரோம் பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் பேசும்போது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசணும். அவ்வளோதாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. தமிழோட இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி. பேசலாமா? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் ஹாவ் பேசணும், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். ஆனால் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த 3 பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் வேர்பை வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் பேசவே கூடாது, பாஸ்ட் ஃபார்ம்லேயும் பேசவே கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் நீங்கள் பேசணும். அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். போன வாரம் நம்ம ஒரு வேர்பை V1ல் எப்படி பேசலாம், V2ல் எப்படி பேசலாம், V3ல் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக இம்பார்ட்டண்டான 50 வேர்ப்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும்தான், அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிந்தால் மட்டும்தான் இந்த 3 டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுருங்க. பேசலாமா? நான் வந்திருக்கிறேன், ஐ ஹாவ் கம். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ 8th ஒன் பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ஹேட் வேர்போட V3 ஃபார்மை தான் பேசணும். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ரொம்ப ஈஸி தாங்க. கடந்த காலத்தில் ஒரு செயல்
நடக்க ஆரம்பித்து அந்த செயல் கடந்த காலத்திலே முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவை அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டென்ஸில் நீங்கள் பேசலாம். அதே மாதிரி கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடந்துச்சோ அந்த ஆக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குங்க. நம்ம ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறோம், நான் நேற்று உன் வீட்டுக்கு வந்திருந்தேன் ஆனால் நீ இல்லை. இந்த சென்ஸை நீங்கள் நல்லா கவனிங்க. நான் வந்தேன்னு சொல்லலை, நான் வந்தேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஆன்சர் பண்ணுங்கள், எப்படி பேசலாம்? ஐ ஹேட் கம், ஐ ஹேட் கம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருங்க, கண்டிப்பாக வரும். நீங்கள் வேர்பை பேசும்போது V3ல் என்ன வேர்பு இருக்கோ அதை தானே பேசணும். நீங்கள் என்ன V1 வேர்பு இங்கே பேசி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, கம்மோட V3 ஃபார்மும் கம் தான். புரிஞ்சிருச்சா? கம் V1 verb, came V2 verb, again come V3 verb. அவ்வளோதாங்க. நிறைய verb இந்த மாதிரி சேமாக இருக்கும். V1ம் V3யும் சேமாக இருக்கும், அல்லது V2வும் V3யும் சேமாக இருக்கும். நீங்கள் இந்த verb அப்படிங்கிற கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும். இங்கிலீஷுங்கிறது கஷ்டமே கிடையாது. யார் சொன்னால் கஷ்டம்னு? அவ்வளோ ஈஸியான லாங்குவேஜ். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ 9th ஒன் பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது எதிர்காலத்தில் முழுமையடைந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா இந்த டென்ஸை வச்சு பேசலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் வந்து இருப்பேன். நல்லா கவனிங்க, நான் வருவேன் அப்படின்னா அது ஃப்யூச்சர் டென்ஸில் மாறிடும். நான் வந்து இருப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் மாறிடும். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் will have அப்படிங்கிறத பேசணும், அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்மை பேசணும். அவ்வளோதாங்க. பேசலாமா? நான் வந்து இருப்பேன், ஐ வில் ஹாவ் கம், ஐ வில் ஹாவ் கம், நான் வந்து இருப்பேன். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நான் போயிருக்கிறேன், நான் போயிருந்தேன், நான் போயிருப்பேன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் கான். கோ அப்படிங்கிற வேர்போட V3 ஃபார்ம் பார்த்திங்கன்னா கான். புரிஞ்சா? ஐ ஹாவ் கான், நான் போயிருக்கிறேன். பாஸ்ட் பர்ஃபெக்டில் எப்படி பேசலாம்? நான் போயிருந்தேன். ஐ ஹேட் கான், ஐ ஹேட் கான். இதை ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் எப்படி பேசலாம்? நான் போயிருப்பேன். ஐ வில் ஹாவ் கான், ஐ வில் ஹாவ் கான். தட்ஸ் ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் 9 டென்சஸை நம்ம ரொம்ப ஈஸியாக சுலபமாக கற்றுக்கிட்டோம். மிச்சம் இருக்கிற 3 டென்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துவோமா அப்படின்னா அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த கான்செப்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். 10th ஒன் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போயும் அந்த செயல் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டென்ஸில் நீங்கள் பேசலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டைம் டியூரேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இந்த டென்ஸில் நீங்கள் பேசணுங்க. தமிழில் நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வரும். இந்த சென்டென்ஸை பார்த்தா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அந்த கொண்டே அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா? நான் இதோட இன்னொரு சின்ன ஒரு வேர்ட்ஸை நான் ஆட் பண்ணுறேன். நான் 2 நாட்களாக வந்து கொண்டே இருக்கிறேன். இப்போது நம்ம டியூரேஷன் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? 2 நாள் அப்படிங்கிற அந்த டைம் பீரியடை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு டைம் பீரியடை நீங்கள் சொல்ல வரும்போது இந்த டென்ஸில் நீங்கள் பேசலாம். புரிஞ்சிருச்சா? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹாவ் பீன் அப்படிங்கிறத பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கக்கூடாது. எல்லாருமே என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்து கொண்டே இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் கம்மிங், ஐ ஹாவ் பீன் கம்மிங். இப்போ நான் 2 நாளாக வந்து கொண்டே இருக்கிறேன்னா அப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் பீன் கம்மிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக வந்து கொண்டே இருக்கிறேன். இங்கே ஏன் நம்ம ஃபார் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம் டியூரேஷன் தெரியுது பார்த்தீங்களா? 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்கள் ஃபார் 2 days அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பித்து
தொடர்ச்சியாக கடந்த காலத்தில் அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டென்ஸில் நீங்கள் பேசலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டியூரேஷன் டைமை மென்ஷன் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்கன்னா மட்டும் இந்த டென்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் இந்த சென்ஸ் பேசலாம். ஓகேங்களா? இங்கே கவனிங்க, நான் வந்து கொண்டே இருந்தேன். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் ஹேட் பீன் அப்படிங்கிறத பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசுகிறீங்க, அவ்வளோதான். ஐ ஹேட் பீன் கம்மிங், நான் வந்து கொண்டே இருந்தேன். ஐ ஹாவ் பீன் கம்மிங் அப்படின்னா நான் வந்து கொண்டே இருக்கிறேன். ஐ ஹேட் பீன் கம்மிங் அப்படின்னா நான் வந்து கொண்டே இருந்தேன், அவ்வளோதாங்க. இப்போ நான் 2 நாட்களாக வந்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் பீன் கம்மிங் ஃபார் 2 days, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் எதிர்காலத்தில் ஒரு செயலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வீங்க அப்படின்னு சொல்ல வரும்போது, அதுவும் பர்டிகுலராக அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசும்போது இந்த டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் 2 நாட்களாக வந்து கொண்டே இருப்பேன். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் ஹாவ் பீன், அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். பேசலாமா? ஐ வில் ஹாவ் பீன் கம்மிங் ஃபார் 2 days. ஐ வில் ஹாவ் பீன் கம்மிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக வந்து கொண்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை பண்ண போகிறீங்க. நான் 2 நாட்களாக போய்கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஊருக்கு போய் சேரல. நான் 2 நாளாக ஊருக்கு போயிட்டே இருக்கிறேன். ஆன்சர் பண்ணலாமா? ஐ ஹாவ் பீன் கோயிங் ஃபார் 2 days. ஐ ஹாவ் பீன் கோயிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக போய்கொண்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் 2 நாட்களாக போய்கொண்டே இருந்தேன். முடிஞ்சிருச்சு, பாஸ்ட். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு செயலை நீங்கள் பாஸ்ட்டில் செஞ்சுருக்கீங்க. அந்த டியூரேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க. ஐ ஹேட் பீன் கோயிங் ஃபார் 2 days. ஐ ஹேட் பீன் கோயிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக போய்கொண்டே இருந்தேன். லாஸ்ட் ஒன், நான் 2 நாட்களாக போய்கொண்டே இருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் கோயிங் ஃபார் 2 days. ஐ வில் ஹாவ் பீன் கோயிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக போய்கொண்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் எப்படி புரிஞ்சிருக்கு? உங்களுடைய ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் படிக்கிறேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு மிச்சம் இருக்கிற எல்லா டென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை 12 டென்சஸ்க்கும் இங்கிலீஷில் கரெக்டாக உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணணும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.